நேற்றைய பதிவிலே அன்னை பிரமராம்பிகா பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் காண இருக்கிறோம். வாருங்கள். உடனே தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமானும் அவரது மகன்களும் அருணாசுரனை எதிர்க்க முயன்றனர். ஆனால் அவர்களால் கூட அருணாசுரனை வெல்ல முடியவில்லை. பின்னர் பார்வதி தேவி அங்கு வந்து ஆயிரக்கணக்கான தேனீக்கள், குளவிகள், ஈக்கள், சிலந்திகள் மற்றும் பிற பூச்சிகளை அழைத்து அவள் பிரமராம்பிகை தேவியாக வெளிப்பட்டாள். பிரமராம்பிகா தேவி 3 கண்களுடனும் வாள், கேடயம், சக்கரம் மற்றும் திரிசூலம் போன்ற ஆயுதங்களை கொண்டிருந்தார். அவள் தனது திரிசூலம் மற்றும் கதாயுதத்தால் அருணாசுரனின் அசுரப்படையை கொன்றாள். யட்சியான தேவர்கள் தேவியை பிரமராம்பாவின் வடிவத்தோடு இந்த உலகத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஸ்ரீசைலம் சிவபெருமானுக்கு பிரியமானது என்பதால் பார்வதி தேவியும் ஸ்ரீசைலத்தில் பிரமராம்பிகா தேவியாக இருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கிறாள். பிரமராம்பா தேவியின் தோற்றம் மற்றும் தெய்வீக வடிவத்தை ஸ்கந்த புராணமும் ஸ்ரீ சைலகாண்டமும் அழகாக விவரிக்கின்றன. மல்லிகார்ஜுன சுவாமி கோவிலுக்கு பின்புறம் பிரமராம்பாதேவியின் வடிவம் உள்ளது. இந்த வடிவத்தில் 8 கரங்கள் உள்ளது. பிரமராம்பா கோவிலில் தற்போது உள்ள ஒரு சிறு துளை வழியாக தேனீயின் ரீங்காரம் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இக்கோயிலில் உள்ள தேனீக்கள் பக்தர்களை ஒருபோதும் துன்புறுத்தியது இல்லை. ஆகவே சமயம் கிடைக்கும்போது பிரமராம்பிகாவை ஸ்ரீசைலத்தில் தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெற அன்னையை வேண்டுகிறேன். அடுத்த பதிவிலே இன்னொரு அம்மனுடன் உங்கள் இல்லம் தேடி வருகிறேன். நன்றி, வணக்கம்.